குட் ஈவினிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கன்வென்ஷனுடைய கடைசி செஷன், ஆமென், 3வது செஷனில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஆமென். கடந்த 2 செக்ஷன்களையும் ஆமென் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் உங்களை உணர்த்தி இருக்கிறார், ஆமென், உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அந்த உணர்வோடு கூட அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். ஆமென். அவர் நம்மோடு பேசினவைகளை குறித்து வைத்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் அதன்படி கிரியை செய்வார். அதனால் ஆமென், ஒவ்வொரு நாளும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். கவலை இல்லாமல் உற்சாகமாக இருப்போம். இந்த செஷன்லையும் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆமென். உங்களை தகுதிப்படுத்துவார், உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். உங்களை அபிஷேகிப்பார். ஆமென். இப்பொழுது கூட ஒரு பாடல் நாம் பாட போகிறோம். ஆமென். அவர் தோள்களின் மேல் நான் சாய்ந்திருப்பதால் எனக்கு கவலை இல்லை, அவருடைய வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பதால் ஆமென் கவலை இல்லை, அவர் என்னை நடத்துவார். ஏகோவா ஈரே, ஏகோவா நிசி, ஏகோவா ஷம்மா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடப்போகிறோம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், சுகம் தருபவர், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், சுகம் தருவார், என்னாலும் சுகம் தருவே. இந்த கொரோனா நாட்கள்ல, ஊரடங்கு நாட்கள்ல அவரே யெகோவா ஈரேவா இருந்து உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர். அவரே சுகமாய் நம்மை நடத்த வல்லவர். என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே.
தேவைகளெல்லாம் அறிக்கை செய்வோம். பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். அறிக்கை செய்வோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். அவர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவர். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் இருக்கிற நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஆமென் நாம் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நம்மோடு இருக்கிறார். ஆமென். கொரோனா நாட்களாக இருக்கிறது. ஆமென். எங்கு பார்த்தாலும் மரண பயம் இருக்கிறது. அப்பா நம்மோடு இருக்கிறார். தைரியமாய் நாம் காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். கர்த்தருடைய ஞானத்தை பயன்படுத்தி ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். இப்பொழுதும் கூட ஆமென் நாம் இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். ஆமென். அநேக வருஷங்கள் ஆயிட்டுருச்சு. ஆமென். வருகை பற்றி கன்வென்ஷன்களில் பாடி பேசி ஆமென். இப்போ கூட ஆமென் நாம் வருகை பற்றி பாடப்போகிறோம். ஒரு பாடல், அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஆமென். எப்போ அவர் வந்தாலும் அவரோடு கூட சபை மனவாட்டி எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் ஆமென் ஒரு ஆயத்தத்தோடு காணப்பட போகிறோம். அந்த உணர்வை ஆமென் உணர்த்துகிற ஒரு பாடலை இப்போ நாம் பாடப்போகிறோம். உங்கள் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் வருகையில் நான் உம்மோடு வரணும், ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. கடைசி கால அடையாளங்களை கண்கூடாக பார்க்கிறோமே. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. சபை ஆமென் எதிர்கொண்டு செல்ல ஆயத்தமாவோம். மத்திய வாகனத்தில் அவரை சந்திக்க ஆமென், அவரோடு அந்த விருந்தில் பங்கு பெற ஆமென். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா திசைகளிலிருந்தும் ஆமென் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவார்கள். நாமும் அவர்களோடு இருக்க பிரயாசப்பட்டு பாடும். உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. சொல்லுங்க, ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம்
பரிசுத்தமாகணுமே, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, வருகைக்காக ஆயத்தமாகணுமே. சபையே பாடுவோம். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே, தேசத்திற்காக திறப்பில் நிற்கணுமே, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. சொல்லுவோம். ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. சேர்ந்து பாடுவோமா? ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சொல்லுவோம். வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. இயேசுவே வருக, ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. எத்தனை பேர் அவரோடு சேர்ந்து அவருடைய வருகையில ஆமென் எடுத்துக்கொள்ளப்பட வாஞ்சையோடு இருக்கிறீங்க? ஆமென். அவரோடு சேர்ந்து எத்தனை பேர் வாழ ஆசைப்படுகிறீங்க? இந்த சாயங்கால வேளையில ஒப்பு கொடுப்போம். இயேசுவே உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. அறிக்கை செய்வோம், ஒப்பு கொடுப்போம். ஓ ஹalleluya. நம்முடைய வழிகளை ஸ்தோத்திரம் நடந்து ஒப்பு கொடுப்போம். உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து சொல்லுவோம். உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சபையே வாஞ்சையோடு சொல்லும், தாகத்தோடு சொல்லும், விருப்பத்தோடு. ஆண்டவரே, ஆண்டவரே உங்க வருகையில ஆண்டவரே நாங்கள் காணப்படத்தக்கதா, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதா. ஆமென். இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியால நிரப்புங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வல்லமையால் நிரப்புங்க, கிருபையால நிரப்புங்கப்பா.
ஆமென். ஆச்சரியமாய் ஆமென் மட்டும் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். நேர்த்தியாய் நடத்துங்க, செம்மையாய் நடத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. உலக நெருக்கங்கள், உலக உபத்திரவங்கள், ஆமென், உலக தேவைகள் எதுவும் எங்களை நெருக்கி விடாத படிக்க, உம்மை விட்டு பிரித்து விடாத படிக்க, ஆமென், உம்முடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்துங்க. ஆவியை பெற்ற ஜனமாய், ஆமென், ஸ்தோத்திரம், உமக்காய் காத்திருக்கிறவர்களாய், ஆமென், ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் விழித்திருக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக, நடத்துவீராக. ஆமென். இந்த கன்வென்ஷனில் ஆமென், ஹல்லேலூயா, எங்களோடு கர்த்தர் நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். 3 செஷன்லையும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அற்புதங்களை ருசிக்க கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம், கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கடைசி செஷன்லையும் கர்த்தர் பலமாய் ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, நீங்க மாத்திரம் மேம்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாள் செய்தி கேட்பதற்கு முன்னாக நாம் ஆராதித்திருக்கிறோம், பாடி துதித்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் உணர முடிந்தது. கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் செய்திகள் கடந்து செய்ய போகிறோம். கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை முதல் நாளில் நாம் சிந்தித்தோம். அவருடைய திட்டத்தை குறித்து 2வது தடவை நாம் சிந்தித்தோம். கடைசி செக்ஷன் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். ஆவியானவர் நம்மை உணர்த்தி நடத்துவார், மேலான பகுதியில் நடத்துவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை மீண்டுமாக தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருப்பாராக. மிக மிக உன்னிப்பாக கவனிப்போம், வார்த்தைகளை கவனிப்போம், செய்திகளை கவனிப்போம், அனுபவங்களை கவனிப்போம். கர்த்தர் மாறாதவர். நம்மை கர்த்தர் அதே போல பயன்படுத்துவார், பன்மடங்காக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார். பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எங்கள் வாழ்வில். பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எங்கள் வாழ்வில். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயனே. அபிஷேக தைலமாண்டவர் அடியேனுக்கு அருளினாரே. அபிஷேக தைலமாண்டவர் அடியேனுக்கு அருளினாரே. பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க பரிசுத்தர் என்னை அபிஷேகித்தார். பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க பரிசுத்தர் என்னை அபிஷேகித்தார். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயனே. மாமீசமான யாவர் பெரும் உன்னதாவியை ஊற்றுவேனடா. மாமீசமான யாவர் பெரும் உன்னதாவியை ஊற்றுவேனடா. தாகமுள்ளவர் அனைவரும் தேவாவியை பெறுகின்றனர். தாகமுள்ளவர் அனைவரும் தேவாவியை பெறுகின்றனர்.
தேவனின் அன்பில் பலப்படுத்தும். அபிஷேகம் நம்மை மகிழ்விக்கும். தேவனின் அன்பில் பலப்படுத்தும். தேவ வசனத்தை போதிக்கும். தெய்வீக பாதையில் வழிநடத்தும். தேவ வசனத்தை போதிக்கும். தெய்வீக பாதையில் வழிநடத்தும். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயனே. நீதியில் உம்முகம் தரிசிப்பே, நிதமும் சாயலால் திருப்தியாவே. நீதியில் உம்முகம் தரிசிப்பே, நிதமும் சாயலால் திருப்தியாவே. இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் இயேசுவின் முகத்தை தரிசிப்பார்கள். இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் இயேசுவின் முகத்தை தரிசிப்பார்கள். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயனே. மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே மறுபடியுமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு ஆண்டவர் இந்த நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கார். நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான போதருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட நேரிலே ஆலயத்திலே பேச விரும்பினேன். கர்த்தர் அந்த தருணத்தை இன்னொரு தடவை தருவார் என்று நம்புகிறேன். இவ்விதமாக இந்த காணொலியின் மூலமாக உங்களோடு பேசுவது எனக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களிடத்திலே இருப்பது எப்படிப்பட்ட ஒரு ஆவி, அல்லது யாருடைய ஆவியை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. Luke's Gospel chapter 4 verse 18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் தம்முடைய 30வது வயசிலே ஞானஸ்நானம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான அவர் மேல் வந்து புறாவை போல் இறங்கினார். பிறகு 4ஆம் அதிகாரத்திலே அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியவராய் யோர்தானை விட்டு அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்பட்டார். பிறகு பாத்தீங்கன்னா அதே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். பிறகு ஜெப ஆலயங்களெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்திலே தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் என்ற இடத்துக்கு வந்து வழக்கம் போல ஜெபாலயத்திலே அங்கே போய் இந்த வசனத்தை எடுத்து அவர் சொன்னதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான ஆவிகள் உள்ளன. மனிதனுடைய ஆவி, பிசாசுனுடைய ஆவி, கடவுளுடைய ஆவி. மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஆவி அவர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே சூழ்நிலையினாலே, நண்பர்களாலே, வாழ்க்கையிலே நடந்த ஏதோ ஒரு விபரீதத்தினாலே, அல்லது தன்னுடைய பெற்றோரிடத்தில் கண்ட சில காரியங்களினாலே, தவறான பழக்க வழக்கங்களினாலே, புத்தகங்களை படித்ததினாலே மனிதன் என்ன செய்கிறான் என்றால் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறான், அல்லது அவனுக்குள்ள இருக்கிற ஆவி இது இயற்கையானது என்று சொல்லி அவ்விதமாக ஹியூமன் ஸ்பிரிட் சொல்லுவாங்க, மானிட ஆவி என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே அவன் கடவுளை மறுதலித்தவனாய் அவ்விதமாய் சொல்வதை பார்க்கிறோம். பிறகு பிசாசின் ஆவி. இந்த பிசாசின் ஆவியை நம்ம பிசாசை பார்க்கறது இல்ல, ஆனா இந்த அசுத் ஆவி என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பலவீனப்படுத்தும் ஆவி, சந்திரரோக ஆவி, இப்படி பலவிதமான ஆவிகளை நாம் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது பாத்தீங்கன்னா கடவுளுடைய ஆவி.
கடவுளுடைய ஆவி எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கடவுள் கொடுக்கிற ஆவி பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். கடவுளே பரிசுத்தம் உள்ளவர். இந்த பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா உலகத்துல ஒரு மனிதன் என்னென்ன பாவம் எல்லாம் செய்ய முடியும் என்பதெல்லாம் போட்டிருக்கு. சிலர் படிக்கும்போது அவங்களுக்கு பலவிதமான எண்ணங்களாம் வரும். இப்படிலாம் நடந்திருக்கா, இப்படிலாம் நடக்குதானா, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வேதத்துல கடவுள் தன்னை வெளிப்படுத்தின பொழுது நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லுகிறார். நான் உங்களை பரிசுத்தராக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுளுடைய ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் சரியான பாதையிலே நடத்துவார், பரிசுத்த பாதையிலே நடத்துவார். நமக்குள்ளே தங்கியிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்று வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஏஜென்ட், ஒரு வழிகாட்டியாக ஆரம்பத்திலே ஒரு மனிதன் கடவுளுடைய பாதையிலே வருவதற்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது he becomes the resident, தங்குபவராக மாறுகிறார். பரிசுத்த ஆவினாலே வழிநடத்தப்படும் பொழுது he becomes the president. அவர் பரிசுத்த ஆவினாலே மனிதனை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆலோசனைக்கு நமக்கு பலர் வருவாங்க. ஆனா எல்லாரும் நமக்கு சரியான ஆலோசனை தர மாட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறார். அதான் the spirit of the Lord, கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர், இந்த லார்ட் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அடோனாய். அந்த வார்த்தையை யூதர்கள் சாதாரணமா உச்சரிக்க மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்களாம். ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாலும் அந்த பார்ச்மெண்ட் சொல்லுவாங்க, தோல் சுருளில் அந்த எழுதுவதற்கு பதிலாக அதை தூக்கி போட்டுட்டு வேற இதுல எழுதுவாங்களாம். கர்த்தர் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த ரோம சாம்ராஜ்யம் அவங்க ஆளுகையில யூதர்கள் இருந்த பொழுது அந்த எம்பரர் என்று சொல்லக்கூடியவன், சக்கரவர்த்தி, தன்னை கடவுளுக்கு அடுத்ததாக அவன் நம்பினான், கடவுளாகவே நம்பினாங்க. அவங்க 12 தெய்வங்களை ரோமர்கள் வணங்கினார்கள். அப்படி வணங்கின சமயத்திலும் ராஜாவும் ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர்கள் கண்ட ஒரு தெய்வமாக அவர்கள் அவனை நம்பினார்கள். அப்ப இந்த ராஜா என்ன பண்ணான்னா, ஒரு தடவை என்ன கர்த்தர் நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு தடவை கூப்பிட்டா போதும், உங்களுக்கு நான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவேன், நற்சான்றிதழ். அந்த சர்டிபிகேட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் எங்க வேணாலும் போலாம், யாரை வேணாலும் வணங்கலாம்னு சொன்னான். ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க செத்தாலும் பரவாயில்லை, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அதற்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல ஒவ்வொரு நாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடைய வாழ்க்கையிலே என்ன கிரியை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு பலவிதமான கிருபைகளை கொடுக்கிறார். ஏசாயா எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம். நீங்க பைபிள் வச்சிருப்பீங்க வீட்டுல, நீங்க கேட்கும் பொழுது இந்த வசனங்களை குறித்து கொண்டு அதை படித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவின் புஸ்தகத்திலே 2ஆம் வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இந்த ஆவியானவரை பற்றி இங்க அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை அருளும் ஆவி. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஞானமானது பரமபிதாவிடத்திலிருந்து கடவுளிடத்திலிருந்து வருவதாக நம்பினார்கள். கிரேக்கர்கள் ஞானிகளாய் இருந்தாங்க. அவங்க ஞானிகளாய் இருந்ததுனால, நான் ஏற்கனவே இப்படி சொல்லி இருக்கிறேன், நாங்க கடவுளுக்கு மிகவும் நெருங்கி இருக்கிறோம், எங்களுடைய பகுத்தறிவினாலே நாங்கள் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அது இன்னொன்னு சொன்னாங்க, only the virtuous people will know the truth. உண்மையுள்ளவர்கள் தான் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். சாக்ரட்டிஸ் என்ன செஞ்சார்னா, அவர் 3 வார்த்தையில ஒரு செய்தியை போதித்தார். உன்னை நீ அறிந்து கொள். அதை தான் பாத்தீங்கன்னா திருமுலர் விதமாய் சொல்லியிருக்கிறார். தன்னை அறிந்திடில் யாதொரு கேடும் இல்லை, தன்னை அறியாதவன் தானாகவே கெடுவான்.
தன்னை அறிந்திடில் யாதொரு கேடும் இல்லை. ஒருவர் தன்னை அறிந்து கொண்டானா அதுதான் அங்க பெரிய காரியம். நீங்க பாத்தீங்களா, நான் யார் தெரியுமான்னு சொல்லுவான். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நல்ல நன்மைக்கு வந்தவனே பிறரை இழிவா கருதுவாங்க. உதவி நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. வாங்கி முன்னுக்கு வந்த உடனே பிறரை அவன் நம்ம ஆளு இல்லைன்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட ஆட்களை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். இந்த சாக்ரட்டிஸோட இருந்த பிளாட்டோ என்று சொல்லக்கூடிய அவருடைய மாணவர் இவ்விதமாக சொன்னார், an unexamined life is not worth living. ஆராய்ச்சி செய்யப்படாத வாழ்க்கை வாழ்ந்து பயனில்லை என்று கூறினார். இதே சாக்ரட்டிஸ் ஒரு பிரார்த்தனை பண்ணாராம். ஓ காட், கடவுளாவது மனிதனாவது எங்களுக்கு கடவுளை வெளிப்படுத்தினால் எனக்கு எவ்வளவு நலமாயிருக்கும் என்று கூறினார். அவர் தன்னுடைய பிரார்த்தனையில இவ்விதமாய் சொல்வாராம், மே த இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் மேன் மே பிகம் ஒன். எனக்குள்ள அந்த ஆளும் வெளிப்படையான ஆளும் ஒரே ஆளாக மாறணும். நான் வெளியே ஒன்றும் உள்ள ஒன்றும் இருக்கக்கூடாது சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணுவாராம். இன்னைக்கு நீங்க மக்களை பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தேர் மஸ்ட் பி இன்வர்ட் ஹோலினஸ், அல்லது இன்வர்ட் உள்ளான பரிசுத்தமும் வெளிப்படையான சுத்தமும் இருக்கணும். தேர் மஸ்ட் பி இன்வர்ட் ஹோலினஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கிளென்லினஸ். ஆனா மக்கள்கிட்ட இப்ப எப்படி பாக்குறோம்னா, இன்வர்ட் ஃபில்த்தினஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கிராஃப்டினஸ். உள்ளான அசுத்தமும் வெளிப்படையான மாய்மானம். வாயில அருமையா பேசுவான், காலில் விழுந்து கழுத்து அறுப்பான், அன்பு கேட்டு அம்பு விடுவான். யாரை நம்புறது இந்த உலகத்துல? அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து வருகிறோம். இன்னைக்கு உலகத்துல மனிதனை பார்த்தீங்கன்னா மூன்றா பிரித்து இருக்கிறாங்க. ஒன்னு நார்மல் பீப்புள், நம்முடைய ஐக்யூன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் 100க்கு 90 இருக்குதான். அவன் தான் சாதாரணமான மனிதன். பிறகு இந்த 70க்கு கீழே உள்ளவங்களை வித்தியாசமா பிரிச்சிருக்கிறாங்க. பிறகு 120க்கு மேல உள்ளவங்க அவங்க தான் ஜீனியஸ், மோஸ்ட் ஜீனியஸ், மிகவும் உயர்ந்த பண்புள்ளவங்க, அறிவுள்ளவங்க சொல்லிட்டு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றவங்களை சொல்லுகிறோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் கூட அவிதமான ஒரு அறிவை உடையவர்களாய் காணப்படுகிறாங்க. நமக்கு கடவுள் என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் பல விதங்களிலே அவருடைய ஞானத்தை தருகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஞானத்தை தருகிறார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஞானத்தை தருகிறார். பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வரமாக நமக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா கடவுள் கொடுக்கிற ஞானம், இந்த பைபிள் விஸ்டம். இந்த பைபிள் விஸ்டம் சொல்வது, பெசலேல் என்பவன் அவன் ஆசரிப்பு கூடார வேலைகளிலே மிகவும் புத்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததனாலே அவன் அந்த வேலைகளை செய்வதற்கு அவன் சிறந்த ஒரு மனிதனாய் மாறினான். யோவான் 17:1 வாசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே ஒரு நல்ல காரியம். ஹல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அவன் கடவுளை அறியாம இருந்தானா மரிக்கும் பொழுது அவன் என்ன செய்ய போறான்? ஒரு நாத்திகர் என்ன சொல்லிட்டார்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் சொல்லிட்டார், நம்பவே மாட்டேன்ட்டாராம். ஆனா அவர் சாவு போற நேரத்தில் இவ்விதமாய் சொன்னாராம், ஐ லீப் இன் டு அட்டர் டார்க்னஸ், நான் ஆழ்ந்த குழிக்குள் விழுகிறேன். இந்த நாத்திகர் என்ன செஞ்சார்னா, இன்ஃபிடல், அவர் தன்னுடைய நண்பர் இடத்துல ஒரு பைபிளை கொடுத்து இதனை படிச்சு இந்த பைபிள் பொய்ன்னு சொல்லி எழுதுன்னு சொல்லிட்டாராம். வாலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவன் அமெரிக்காவில் இருந்தான். இவர் இங்கிலாந்தில் உள்ளவர். அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த மனிதன் ஒரு அரசியல்வாதி, ஆனா கடவுளை நம்பாதவன். அப்படிப்பட்ட என்னஞ்சானா, இந்த புஸ்தகத்தை படிச்சானா இதற்கு விரோதமாக எழுதுவதற்கு. படித்து முடித்த பிறகு அவன் என்ன செஞ்சார்னா, இந்த ஒரு அருமையான ஒரு புஸ்தகத்தை எழுதினான். அந்த புஸ்தகம் தான் பென்ஹர். அந்த புஸ்தகத்தை தான் படமா எடுத்தாங்க. அந்த படத்தை பார்க்கிறவங்க எல்லாம் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த இயேசுடைய ரத்தம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது குஷ்டரோகத்தில் இருக்கிற 2 பேர் குணமாகிறதாக அங்கே அப்படி சித்தரிச்சு காட்டியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த உலகத்துல நீங்க இயேசுவை அறிந்திருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அன்பை ஸ்தாபிக்கும்படி வந்தார். அவர் போதித்த 2 முக்கியமான போதனை, கடவுளிடத்தில் அன்பாயிரு, பிறனிடத்தில் அன்பாயிரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஞானம் என்னவென்றால் கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்வதுதான். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இது பரிசுத்த ஆவியானுடைய வரமாக இருக்கிறது. 1967-8 நான் திருச்சிக்கு வந்திருக்கிறேன். அப்ப நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் பிரதர் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்பொழுது அந்த நாட்களிலே என்னுடைய தம்பி ஒரு ஓவியருடைய வீட்டில் என்னை தங்க சொன்னார். அவர் ஒரு சாதாரண குடிசை வீட்டில் தான் இருந்தார். அவர் வீட்டில் போய் நான் தங்கி இருந்தேன். அவர் பாத்தீங்கன்னா நான் பயங்கரமா குடிப்பாராம், சிறந்த ஓவியராக இருந்தார். ஆனா சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டார். ஆனா ஒரு நாள் மனம் மாறிட்டார். மனம் மாறின பிறகு கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு எந்த நேரமும் அந்த பாதையில போனார். இது மனைவிக்கு பிடிக்கல. ஒரு நாள் மனைவி என்ன பண்ணிட்டான்னா, இந்த மனுஷனோட இருக்கிறது காட்டில் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தீர்மானம் எடுத்துட்டாங்க. அப்படி தீர்மானம் ராத்திரில எடுத்திருக்காங்க. அப்ப இந்த போதர் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாராம், நீ நாளைக்கு என்னை விட்டு போடலான்னு தீர்மானம் எடுத்துட்டு இல்லையானாராம். இந்த அம்மா கையாலாம் அப்படியே உதறி, ஐயோ உங்களுக்கு எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்தினாராம். அவர் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் எவாஞ்சலிஸ்டா இருந்தார். அப்புறம் ஒரு ரிக்ஷாவில் எவாஞ்சலிஸ்டா மதுரை வரைக்கும் ஓட்டிட்டு வந்தார். அப்புறம் ஸ்கூட்டர்ல வந்தார். ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு சாதாரண மனிதன், குடிகாரனாய் இருந்த ஒரு மனிதனை கடவுள் மாற்றி அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஞானத்தையும் உணர்வையும் புரிந்து கொள்றது என்னன்னா, நீங்க தானியேலுடைய புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பெல்சாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா என்ன பண்ணிட்டானா, அவன் கடவுளுடைய நாமத்தை தூசிக்கும்படியாக அந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள அந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு போய் அதிலே அவன் பலவிதமான இந்த திராட்சை ரசத்தை ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்திலே ஒரு கை மேலே அந்த சுவரிலே எழுத ஆரம்பித்தது. அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கால்கள் எல்லாம் அப்படியே தள்ளாட ஆரம்பித்தன, முட்டுகளெல்லாம் ஒன்றோடு இடிக்க ஆரம்பித்தன. அந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை யார் வாசிக்க முடியும், இதனுடைய அர்த்தத்தை யார் சொல்ல முடியும் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தானியேல்ல 16ஆம் வசனத்துல, பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவர்களை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இப்படி சொல்றாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்து ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. அதான் பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. நீங்க கல்யாணம் கட்டின உடனே பாத்தீங்கன்னா புருஷன் மனைவி ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா ஒருத்தர் பார்த்து பேசும்போது பழகும் பொழுது அவங்ககிட்ட நல்லதெல்லாம் காட்டுவாங்க. பிறகு இவங்க அப்படியே நம்பிட்டு தாய் தப்பட கூட விட்டுருவாங்க, மாமனார் மாமியார் விட்டுருவாங்க. எல்லாம் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. கொஞ்ச காலம் போன உடனே 2 பேரும் வித்தியாசமா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட 2 பேர் இப்படி சொன்னாங்க, நான் என் மனைவியை கல்யாணம் கட்டி 25 வருஷம் ஆகிறது, இன்னும் அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்னார் வெளிநாட்டுல. நான் சொன்னேன், உங்களால புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, என் புருஷனை கல்யாணம் கட்டி பல வருஷம் ஆகுது, ஆனா அவர் செய்யறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. ஃப்ராய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய உளவியல் அறிஞர் இருந்தார். அந்த உளவியல் அறிஞர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு ரிசர்ச் பண்ணாராம். 30 வருடங்கள் பெண்கள் தன் மனதில் என்ன இருக்குன்னு அறிய 30 வருஷம் கழிச்சு சொல்றாரு, என்னாலும் அவங்க மனசுல என்ன இருக்குன்றதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றார். ஒருவரும் ஒருத்தரையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வெளிப்பாட்டை தருகிறார். குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புரிந்துகொள், பகிர்ந்துகொள், பின்பற்று, பாராட்டு, இந்த அடிப்படையில தான் நாம் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு அடிப்படை பலிபீடம். நாங்க கல்யாணம் கட்டி 42 வருஷம் ஆகுறது. நான் கல்யாணம் கட்டி தான் என் மனைவியோட பேசினேன். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாலே ஆட்கள் ஒருத்தர் படம் எடுத்துடுறாங்க, அப்புறம் பேஸ்புக்ல போட்டுறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே 2 பேரும் படம் நின்று சிரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் பெரிய சண்டை. இந்த புருஷன் சொன்னானா, சே பக்கத்துல இருக்காத போ அப்படின்னானா. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், என்னங்க இப்படி என்னை மறந்துட்டீங்களே, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமானா? எந்த நாள் கேட்டனா, அன்னைக்கு சைக்கிள் கிணிங் அடிச்சீங்களே, என்னை பின்னால ஏத்திட்டு போனீங்களே, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப ஏன் இப்படி பண்றீங்க? பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல 100க்கு 100 ஒருத்தரும் புனிதமானவர்கள் கிடையாது. we are perfect amidst our imperfection. நம்முடைய குறைவற்ற நிலைமையில பூரணராய் இருக்கிறோம்.
பூரணமற்ற நிலையில பூரணராய் இருக்கிறோம். புரிந்து கொள்வதற்கு கடவுள் தான் கிருபை கொடுக்கிறார். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஆலோசனை கொடுக்கும் ஆவி. பாருங்க, கடவுள் நமக்கு என்ன செய்யறாருன்னா ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆவி. இந்த ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல மக்கள் சீர்கெட்டு போவார்கள் சொல்லுகிறது. வேர் தேர் இஸ் நோ விஷன் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இருக்கிறது. தமிழ்ல ஆலோசனை, ஒரு நல்ல ஆலோசனை, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆலோசனை தவறாக கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆலோசனைக்கு வருவாங்க, ஆனா நம்ம போய் ஆலோசனை கேட்டா கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, முக்கியமாக இப்ப வக்கீல்கிட்ட போறோம், அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கிறோம். சிவில் பிரச்சனைகள், கிரிமினல் பிரச்சனைகள். அந்த ஒரு வக்கீலானவர் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டவன் போகும் பொழுது, நீங்க பயப்படாதீங்க, உங்ககிட்ட நல்ல நியாயம் இருக்குது, நான் உங்களுக்காக வாதாடி வழக்காடி வெற்றி பெற்று தருகை சொன்னோன்னே அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. மனம் உடைந்து போயிருப்பான். இன்னைக்கு யாரை நம்ப முடியும்? சொந்த சகோதரர்களே நம்ப முடியாது, சொந்த குடும்பத்தையே நம்ப முடியாது. அப்படிப்பட்ட சூழல், சொந்த பிள்ளைகளே நம்ப முடியாது, நண்பர்களே நம்ப முடியாது. A true friend will never let you down. ஒரு உண்மையான அண்ணன் ஒரு பொழுதும் உங்களை விட்டு விடவே மாட்டான். ஆனா இன்னைக்குள்ள காலத்துல நம்மகிட்ட ஏதாவது வாங்க வரைக்கும் தான் அன்பா இருப்பாங்க, வாங்கி முடிஞ்சோன்னு விட்டுட்டு போயிருவாங்க. இத்தனை பேர் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி தரவே மாட்டாங்க, பார்த்த உடனே தெரியாத மாதிரி போவாங்க. ஆனா வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அதுக்கு போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. இதுதான் உலகம். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு சைக்காட்ரிஸ்ட், உளவியல் அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த உளவியல் அறிஞர் ஆலோசனை கொடுத்துட்டு என்ன நடக்குன்னா, கடைசியில் அவங்களுக்கே மனம் பேதலித்து போதான். கனடா தேசத்திலிருந்து படிச்சேன். அங்க அநேகர் ஆலோசனை கொடுத்த உடனே பிற்காலத்தில் அவங்களுக்கே மனது ஒரு மாதிரி மாறி விடுகிறதாக பேப்பர்ல சொல்லப்பட்டு இருந்தது. ஆலோசனை சொல்வதிலே கவனமா இருக்கணும். ஒருவர் ஆலோசனை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த ஆலோசனைக்கு வந்த பெண்ணையை கூட்டிட்டு ஓடி போயிட்டாராம், மனைவி விட்டுட்டு. இந்த மாதிரி ஆலோசனை கொடுப்பதை கடவுளுடைய வார்த்தை சொல்வதில் சரியில்லை. ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோசேப்பு பாத்தீங்கன்னா அவன் ஒரு சாதாரண மனிதனா இருந்தான். ஆனால் இந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தை, அந்த அர்த்தத்தை அதுக்கு கூறின உடனே இந்த ஞானத்தை பெற்ற இந்த வினை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்கிறான். அப்ப இந்த ராஜாக்குமே ஆலோசனை கொடுக்கறான், அந்த கவுன்சிலிங். என்னன்னா, ராஜாவே 7 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும், 7 வருஷம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆகவே நீங்கள் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் கட்டி தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து பெருமித நல்ல விளைச்சலான நேரத்துல இதெல்லாம் செய்யணும்னு சொல்றான். அதுதான் பாருங்க நல்ல ஆலோசனை. இவ்விதமாக ஆலோசனை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். ஒரு நாள் ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன், என்னை ஒரு இடத்துக்கு ஒரு போதர் கூட்டு போனார். ஒரு பிரச்சனையான இடம் கூட்டு போகும்பொழுது நானும் அவரும் பைக்ல போனோம். 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். நல்ல வேலை, எங்களுக்கு சின்ன காயங்கள், அடி தப்பிச்சிட்டோம். அப்ப அந்த வீட்டுக்கு போன உடனே அங்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு வக்கீல், லாயர். அந்த ஹஸ்பண்ட் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த 2 பேரும் ஒரே பையன். பாத்தீங்கன்னா அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாருன்னா, காலேஜுக்கு போறதை நிறுத்திட்டார். இன்னும் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அது முடிச்சுட்டாருன்னா டாக்டர் ஆயிடுவார். என்னன்னே தெரியாது. போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டார். போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்கல்ல, கார் வைத்திருக்க இடத்துல ஒரு கயிறு நாற்காலியை போட்டு படுத்து கிடக்கிறார். நான் அங்க இடத்துக்கு போனோன்னா அந்த பாட்டி அழுகிறாங்க, ஐயா பாருங்க ஐயா, அவன் வெளியே போய் படுத்து கிடக்குறாயா, சாப்பிட மாட்டேன்றாயா, சாவ போறேன்னு சொல்றாயா, காலேஜுக்கு போக மாட்டேன்றாயா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையா. 2 பேரும் புருஷன் மனைவி அப்படியே இருக்கிறாங்க. அந்த புருஷன் சொல்றாரு, என் கார் இருக்குது, வீடு இருக்குது, அவன் மாத்திரம் படிச்சுட்டானா போதும் சார், அவன் யார வேணா கல்யாணம் கட்டணும் ஒரு வார்த்தை க்ளூ கொடுத்தார். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னா இவன் யாரையோ பெண்ணை லவ் பண்ணானே என்னமோ தெரியல. ஒருவேளை இவங்க ஏபிசிடி பார்த்து கல்யாணம் கட்ட விரும்பி இருப்பாங்க. A ஃபார் ஏஜ், B ஃபார் பியூட்டி, C ஃபார் கேஷ், D ஃபார் டவுரி, E ஃபார் எஜுகேஷன், F ஃபார் ஃபேஷன் சொல்லுவாங்க. எல்லாம் பணம், அதை பார்த்ததுன்னா கல்யாணம் கட்டுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் யாரையாவது ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டுன்னு சொல்லியிருப்பான், மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் என்ன செய்வேன்னு தெரியாது. நான் அந்த வாலிபன்ட்ட போனேன், தம்பி கொசு கடி பயங்கரமா இருக்கப்பா, உள்ள போய் படுத்தா என்னன்னு. அவன் சொல்றான், வீட்டுக்குள்ள 2 பெரும் கொசு இருக்குங்க, அந்த கடி தாங்க முடியாம தான் உள்ள வெளியே வந்து படுத்திருக்கிறான். யாருன்னா அப்பாவும் அம்மாவும். இவருக்கு எப்படிங்க ஆலோசனை சொல்லுவது? அப்பொழுது கடவுள் எனக்கு பரிசுத்த ஆவியினாலே ஒரு ஞானத்தை கொடுத்தார், ஒரு புத்தியை கொடுத்தார். நான் என் வாழ்க்கையை பற்றி சொன்னேன். நான் கிட்டகுமாரின் பேர் வாங்கினேன். பாட்டி வீட்டில தான் வளர்ந்த தம்பி. நீங்க படிச்சுட்டீங்கன்னா ஒரு டாக்டரா மாறிடுவீங்க. நீங்க யாரை விரும்பினாலும் கல்யாணம் கட்டலாம். உங்களுக்கு அழகான வீடு இருக்குது. அப்பா அம்மா எவ்வளவு நாளைக்கு உங்க கூட இருக்க போறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு உங்களை விட்டு போயிருவாங்க. அப்படி சொல்லி சில வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேங்க.
அவர் கல்லூரிக்கு போனார், படித்து இன்னைக்கு ஒரு டாக்டராக பணிபுரிகிறார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் மைட். ஒரு கடவுள் கொடுக்கிற அந்த ஒரு பலத்தை கொடுக்கும் ஆவி. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடவுள் பலத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயர் என்ன சொன்னார்னா, the boost is the secret of my energy. பூஸ்ட் என்ற அந்த பொருள் அல்லது பானமா போட்டு குடிக்கிறோம் பாலில், அந்த பவுடர், அது எனக்கு என்னுடைய பலத்திற்கு அது சத்துவமாய் இருக்குன்னு சொன்னார். The Holy Spirit is the secret of your energy. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரகசியமாக காணப்படுகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த சிம்சோன் என்ன செய்யறானா, ஒரு சிங்கம் வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார். அப்பொழுது அவன் ஒரு சிங்கத்தை என்ன செஞ்சானா, ஒரு ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டானோ. கடவுள் நமக்கு பலன் கொடுக்கிறார். அந்த பலனை இந்த உலகத்தில் நம்ம உணவுல பெற்றுக்கொள்கிறோம், நம்ம இந்த உலகத்தில் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். இதை காட்டிலும் மேலான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார்னா, பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தைரியம் உண்டு. சோர்ந்து போகிற உங்களை பலப்படுத்துவார். எலியாவை போன்ற நிலைமையில கூட நீங்கள் காணப்படலாம். எசபேலை பார்த்து அல்லது அங்குள்ள மக்களை பார்த்து, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் சொல்லி ஒரு சவால் விட்டான் எலியா. அநேகரை கொண்டு போட்டான் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை. ஆனா அந்த எசபேல் 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுக்கிறான். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள உனக்கு நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு. இவன் அந்த நேரத்துல பயந்து போய் சூரச்சடியில போய் படுத்துக்கிட்டான் அடியில. படுக்கும்போது அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவனை வந்து பலப்படுத்துகிறார். என்ன செய்யறார், தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுக்கிறார். தண்ணீர் என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்பம் என்பது கர்த்தருடைய வசனம் என்று சொல்கிறான். இது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அவன் அந்த பலத்தினாலே பல மைல் தூரம் நடந்து போறான் என்று வேதவசனத்திலே வாசிக்கிறோம். பிறகு பாத்தீங்கன்னா ஜெபத்தினாலே பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புது பலன் அடைவார்கள். இந்த கொரோனா வியாதியினால, கொரோனா பிரச்சனையினால எல்லாம் வீட்டுல முடங்கி கிடக்கிறோம். எந்த நேரம் டிவியை பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அதுல என்ன பார்க்க போறீங்க? பெட் சீன் அண்ட் டெத் சீன். படுக்க காட்சி, மரண காட்சி. கிரைங் அண்ட் லாஃபிங், அழுகிறது சிரித்தல். பிறகு ஈட்டிங் அண்ட் மீட்டிங், சாப்பிடுறது. பிறகு அவங்க ஒருத்தர் சந்திக்கிறது. ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங், ஒருத்தர் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது. ஷூட்டிங் அண்ட் லூட்டிங், சுடுறது. பிறகு என்ன செய்யறது? திருடுறது. வெஞ்சன்ஸ் அண்ட் வயலன்ஸ், அதிக்கிரமம் பண்றது. பிறகு பழிக்கு பழி வாங்குறது. இன்னைக்கு ஏன் அடிக்கடி கொலை நடக்குது? அவன் இதை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா நடிகர் என்ன செய்யறாருன்னா, ஒருத்தர் அப்படி அடிக்கிறாங்க நெஞ்சில. நான் பஸ்ல வரும்போது அது டிவி போட்டிருந்தான். அடிக்கிறத பார்த்தா அவர் அப்படி தைரியமா அந்த அடி வாங்குறார். ஆனா அவர் வீட்டுல திருடம் பூந்துட்டான். உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். பாருங்க, மனிதன் நடிக்கிறாங்க இறந்தது போல. ஒரு ஹாலிவுட் போட்டோகிராஃபரை நான் பார்த்தேன். 70ஆம் ஆண்டு வந்திருந்தார். அவர் என்ன சாட்சி கொடுத்தாருன்னா, நான் ஒரு போட்டோகிராஃபராக இருந்தேன். எங்க இருந்தேன் என்றால், ஹாலிவுட்ல படத்துல நான் படம் எடுத்தேன். ஆனா ஒரு நாள் நான் யுத்த களத்தில் போய் படம் எடுக்க அழைத்துக் கொண்டு போயிருந்தார்கள். அங்கு பார்த்த பொழுதுதான் என் வாழ்க்கையில ஒரு பயம் வந்தது. என்ன பயம்னா, அந்த ஹாலிவுட்ல படம் எடுக்கும்போது செத்தவெல்லாம் எந்திரிச்சு வந்துருவானாம். ஆனா அங்க செத்தவன் எந்திரிக்கவே இல்லை. அப்பதான் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தாராம். இன்னைக்கு நம்ம படம் பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் போட்டிருக்கிறோம். ஆனா வாலிபர்களுக்கு அது இல்லையே. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே அழுவாங்க. எங்க பாட்டி படத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பேன், வருஷத்துக்கு ஒரு படம். அந்த படம் பார்க்கும்போது அழுதுட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு படம் பார்த்தா அறிவாளை தூக்கிட்டு வராங்க. இன்னைக்கு படம் பார்த்தா என்னோட ஆளை தூக்கிட்டு போயிடறான். நம்ம யாரு இன்னைக்கு என்னங்க செய்யறது? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளையும் படத்தை காட்டினாங்க. அப்புறம் டிவியில வந்தது. இப்ப கையிலேயே இருக்கு. ஸ்மார்ட் போனை எடுத்துட்டா எதை வேணாலும் பார்க்கலாம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம கெட்டு போயிடும். அப்புறம் என்ன செய்ய போறான்? அதனால்தான் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட நாம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அடுத்தது ஞானத்தை உணரும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவை அருளுகிற ஆவி. அறிவு. இப்ப பாருங்க, விஸ்டம் அண்ட் நாலேஜ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விஸ்டம் அண்ட் நாலேஜ்? அந்த ஞானத்திற்கும் அறிவுக்குள்ள வித்தியாசம் என்னங்க? என்ன வித்தியாசம்னா, the accumulation of facts. நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம், அதுதான் அறிவு. இப்போ ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம வச்சிருக்க செல்போனை, அதுவும் இப்படியே எடுத்து நோண்டுது. அது என்ன செய்யணும், காலப்போக்கில் கற்றுக்கொள்ளுது. அந்த விஸ்டம் என்பது என்னன்னா, அந்த அறிவை சரியான விதத்தில் உபயோகப்படுத்துறதும். ஒருத்தன் கையில பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி இருக்குது, அவன் அந்த இரும்பை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த கட்டையை வச்சு வெட்டினானா எப்படி வெட்ட முடியும்? வீரமாமுனிவர் கதை படிச்சிருக்கிறோம். ஒரு மனிதனை போய் மரம் வெட்ட சொன்னா அவன் என்ன சொன்னா, எந்த கிளை கீழே விழுதோ அதுல உட்கார்ந்துக்கிட்டு வெட்டுவான். என்ன ஆகிறது? நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஞானம் என்பது சரியான இடத்துல உபயோகப்படுத்துறது தாங்க. ஒரு குரங்கு என்ன செய்யுமா, அது தண்ணீர் குடிக்க போகுது. ஒரு இடத்துல ஒரு குளம் இருக்குது, அந்த இடத்துல தண்ணி இருக்குது, அதுல அல்லி மலர்கள் உள்ளன, வட்ட வட்டமா அந்த இலைகள் இருக்கு, அதுக்கு கீழே பெரிய தண்டு. இந்த குரங்கு என்ன செய்யுமா, உடனே போய் கையெடுத்து தண்ணி குடிக்காதான், அல்லது குனிஞ்சு குடிக்காதான், அந்த அல்லி மலர்ல உள்ள அந்த தண்டை பிடுங்கி அதை உள்ள போட்டு குடிக்குமா. ஏன் தெரியுங்களா? அது உள்ள முதல்ல இருக்கு, எப்படா இதை பிடிக்கணும். அதுதாங்க ஞானம் என்பது. அப்ப அறிவு என்பது பாத்தீங்கன்னா, கடவுள் நமக்கு என்ன செய்யறாருன்னா, நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். த வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லி இருக்கிறது, அறிவை குறித்த ஒரு வார்த்தை. எலிசா பாத்தீங்கன்னா அவனுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். நாம் இருக்கிற இந்த நாட்களில் எலியாக்கள் இல்லைங்க, எலிசாக்கள் இல்லைங்க. அசிரிய ராஜா வந்து யூதர்களுக்கு விரோதமா, இஸ்ரவேல் ராஜாக்கு விரோதமா போரான் அறிந்த உடனே அவன் உங்களை வந்து அவன் உங்க இடத்தை பிடிக்க போறான், கவனமா இருன்னு சொல்றான். அப்ப அந்த அசிரிய ராஜா சொல்றான், நம்ம பேசுறதை எவன் இங்க இருந்து போய் சொல்றான். அப்ப அங்க ஒருத்தன் சொல்றான், அங்க ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தான் எலிசா, அவன் எல்லாம் சொல்லிடுவான். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதம். அந்த எதிரிகள் வரும்போது ஆண்டவரே இவருடைய கண்களை மூடியருன்னு சொல்றான், கண்கள் மூடிடு. பிறகு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறான், கண்களை திறக்க சொல்லி. அவங்களாம் ஓடி போயிடறாங்க, தலை தப்பியது தம்பரான் புண்ணியம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்புவாராக. நமக்கு தெபோராக்கள் தேவை, எஸ்தர்கள் தேவை, எலியாக்கள் தேவை, எலிசாக்கள் தேவை, யோவான் ஸ்நானகன் போன்ற ஆட்கள் தேவை. நீ உன் மனைவி எடுத்துக்கொண்டிருப்ப, சகோதரன் மனைவி எடுத்துக்கொண்டிருப்ப தவறு என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் தேவை, பவுல் அப்போஸ்தலர் போன்றவர்கள் தேவை. தேவன் நமக்கு அந்த ஞானத்தை நமக்கு தருவாராக. கடவுள் கொடுக்கிற ஞானம் மேலான ஞானம். நான் பல வருடம் முன்பதாக நான் திருச்சியில் வந்து ஊழியம் செய்தேன். அப்போ ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அங்க தங்கியிருக்கும் போது அவங்க பெரிய ஒரு பணக்கார குடும்பம், அவங்க ஒரு தனி அறையில தங்க வச்சிருந்தாங்க. அப்ப வீட்டில் போன உடனே மனைவி இருந்தாங்க, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்களோட பேசும்போது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். எனக்கு 3 பிள்ளைங்க, நாங்க 2 தானே இருக்கிறதுன்னு கேட்டேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு மூத்த பிள்ளைங்க கணவனார் தான் சொன்னாங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, கல்யாணம் கட்டும்போது சூட் போட்டு கட்டினாரு. நான் ஒரு அந்த காலத்துல மேத்தமெட்டிக்ஸ்ல கிராஜுவேட் பண்ணிருக்கிறேன், பட்டம் பெற்றிருக்கிறேன். நானும் அவர் பட்டம் பெற்றவராக இருப்பார் நினைச்சு கட்டினேன், பணக்காரர். ஆனா அவர் கட்டி முடிச்சோடனே என்கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு அறிவே கிடையாது, எனக்கு பணத்தை என்ன கூட தெரியாது, என்னை நாய் கடித்து விட்டது, என்னுடைய நரம்பு பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னார். உலகமே போய்விட்டதுன்னு நினைத்தேன். ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த சகோதரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுங்களா? சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்த சாட்சியா இருக்கும், அவரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஃபாதர் பெர்க்மான் எழுதின அந்த பாடலை கேட்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அடுத்தது என்ன நடந்தது தெரியுங்களா? அன்னைக்கு அந்த வீட்டில் 2 பேருக்கு நான் ஜெபம் பண்ணேன். 2 பேரும் அபிஷேகத்தை பெற்றாங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்ற உடனே மறுநாள் பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன் வீட்டுக்கு போறார். என்னன்னா அந்த பிள்ளைக்கு அந்த புது நன்மை அந்த பிள்ளை பெறுகிறார். ஆகவே இவர் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரு. போனா என்ன நடந்ததுன்னா, அண்ணன் வந்து ரம், பிறகு இந்த மாதிரி பல ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. தம்பி உனக்கு என்ன வேணா எடுத்து குடிப்பானாராம். இவர் சொன்னாரா, எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க அண்ணன். அண்ணனுக்கு வந்துச்சாங்க ஒரே கோவம். என்னடா என்னுடைய ஆரஞ்சு ஜூஸ்க்கு எடை போட்டியா, உனக்கு என்னடா நான் கொடுக்க முடியும், எது வேணாலும் குடி. அப்ப இவர் சொன்னாரா, அண்ணே நான் இப்ப குடிச்சிருவேன், எனக்கு 2 பிள்ளை இருக்கிறாங்க,
அவங்க வருங்காலம் கெட்டு போக கூடாது, அதனாலதான் நான் குடிக்க விரும்பலன்னா. அப்ப அண்ணன் கேட்டாராம், உனக்கு இந்த அறிவு எப்படிடா வந்துச்சு? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மனிதர்களுக்கு அவருடைய ஞானத்தை, அறிவை தருகிறார். இறுதியாக the spirit of the fear of God, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கடவுள் நமக்கு தருகிறார். அந்த பயம் என்று சொல்லும் பொழுது உலகத்துக்கு பயப்படுகிற பயம் வேற, மிருகங்களுக்கு பயப்படுகிற பயம் வேற, பிசாசுக்கு பயப்படுகிற பயம் வேற. ஆனா கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது தேவனே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு பயம். அந்த பயம் என்னன்னா, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8:13. தீமையை விட்டு விலகக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோசிப்பு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்த பெரிய சோதனை. ஒரு வீட்டுல இருக்கிறான், அப்பா அம்மா விட்டு வந்துட்டான், ஊரை விட்டு வந்துட்டான், வேற பாஷை, வேற கலாச்சாரம், வேற உணவு, எய்த்து தேசத்துல யாரையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெரிய பணக்காரருடைய வீட்டுல இருக்கிறான், போர்த்திபார் வீட்டுல. இவன் அழகா இருந்ததுனால அவனுடைய மனைவி இவன் மேல கண் போட்டுறான், பல தடவை அவனை தொந்தரவு பண்றான். அப்ப அவன் என்ன சொல்றானா, இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்ன அருமையான ஒரு உணர்வு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனது இருந்துச்சுன்னா ஒரு 7 வயசு பிள்ளை எவனும் என்ன செய்ய கெடுக்க மாட்டான், கொல்ல மாட்டான். தனக்கு சொந்த மனைவி இருக்கும்போது அதை விட்டுட்டு எங்கேயாவது போறான். என்ன பரிதாபம் பாருங்க. ஒரு நாள் வரப்போகுதுங்க. ஏன்னா இப்படிப்பட்டவங்க கொரோனா வந்தா என்ன செய்வாங்க? கடவுள் தான் உதவி செய்வாராக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஞானமாக கடவுளோடு நாம் பயத்தோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இறுதியாக உங்களோடு கூட நான் பேசுகிறது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் மனிதனை கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. மறுபடியும் இந்த வசனத்தை இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்ததனாலே அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிக்கிறவராய் காணப்பட்டார். நறுங்குண்டவர்களை குணமாக்கிறவராய் காணப்பட்டார். இதயத்திலே நறுங்குண்டு போடவர்களை குணமாக்கினார். காயம்பட்டவர்களுக்கு காயம் கட்டினார். கர்த்தருடைய வருஷத்தை குறித்து போதித்தார். நீங்களும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய ஆவியை தருகிறார். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியை தருகிறார். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் வந்திருக்கீங்களோ தெரியாது. கடவுள் உங்களிடத்திலே அவர் ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருப்பான் என்றால் அவன் கடவுளிடத்திலே கேட்க கடவன். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறார். உங்களிடத்தில் பிள்ளையானவன் தாப்பிடத்தில் வந்து அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் தேலை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் நலமானதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்படி வீட்டில இருந்து இந்த வசனத்தை கேட்கிறீங்க, என்னோடு கூட நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய டெலிபோன் நம்பரை கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வாஞ்சியா இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் தொலைபேசியிலே ஜெபம் பண்ண சொல்லி அவளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களுக்கு ஒரு பலத்தை கட்டளிடுவார். தேவன் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை தருவார், உணர்வை தருவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலே இதை கேட்கிற அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. தேவனே, என் வாழ்க்கையிலே நான் ஒரு சோர்ந்து போன ஒரு மனிதனாய் காணப்பட்டேன். என்னுடைய 20வது வயதிலே உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே
50 வருட காலமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே சிங்கப்பூர்ல போய் 3 வருடங்கள் படிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. மலேசியாவில் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தங்கியிருந்தேன் ஆண்டவரே. அந்த காட்டு பகுதியில் தங்கியிருக்கும் போது கூட எத்தனையோ ஆபத்துகளை அடியனை காப்பாற்றினீர் ஆண்டவரே. பிரயாணத்தில் வந்த மோசங்கள், மனிதர்களால் வந்த நாசங்கள் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பேர் வந்து இறங்குவதாக. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. அந்நிய பாஷையில உம்மோடு கூட பேச கிருபை தார் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் துதிக்கான மகிமையை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். தேவ ஆவியே, தூய ஆவியே, தேவ ஆவியே, தூய ஆவியே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே. ஆறுதல் அளிப்போனே, தேற்றரவாளனே, ஆறுதல் அளிப்போனே, தேற்றரவாளனே, அடியார்களிடம் என்றும் தங்குவோனே, அடியார்களிடம் என்றும் தங்குவோனே. தேவ ஆவியே, தூய ஆவியே, தேவ ஆவியே, தூய ஆவியே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே. சத்திய ஆவியே, சக்தியும் அளிப்போனே, சாட்சி பகர்வோனே, சத்திய இயேசுவை சாட்சி பகர்வோனே, சத்திய இயேசுவை. தேவ ஆவியே, தூய ஆவியே, தேவ ஆவியே, தூய ஆவியே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே. ஆண்டவர் ஆலயமாம் எங்கள் இதயமே, ஆண்டவர் ஆலயமாம் எங்கள் இதயமே, ஆவியின் வாசஸ்தலம் தூய்மைப்படுத்துமே, ஆவியின் வாசஸ்தலம் தூய்மைப்படுத்துமே. தேவ ஆவியே, தூய ஆவியே, தேவ ஆவியே, தூய ஆவியே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே, திவ்ய பிரசன்னத்தால் தாகம் தீருமே.
தருளுமே. புறாவின் ரூபமே, பிதாவின் மகிமையே, புதிய என்னையா புதுப்பி தருளுமே. புதிய என்னையா புதுப்பி தருளுமே. தேவாவியே, தூயாவியே, தேவாவியே, தூயாவியே, திவ்ய பிரசன்னத்தா தாகம் தீருமே. திவ்ய பிரசன்னத்தா தாகம் தீருமே. பலவீன நேரங்களில் பரிந்துரைப்பவரே, பாவத்தை கண்டியும் பட்சமாய் உயிர்ப்பீயும். பாவத்தை கண்டியும் பட்சமாய் உயிர்ப்பீயும். தேவாவியே, தூயாவியே, தேவாவியே, தூயாவியே, திவ்ய பிரசன்னத்தா தாகம் தீருமே. திவ்ய பிரசன்னத்தா தாகம் தீருமே. ஆவியின் கனிகளை, ஆவியின் வரங்களை, ஆவியிலே நடக்க அருள மாட்டீரோ. ஆவியிலே நடக்க அருள மாட்டீரோ. தேவாவியே, தூயாவியே, தேவாவியே, தூயாவியே, திவ்ய பிரசன்னத்தா தாகம் தீருமே. திவ்ய பிரசன்னத்தா தாகம் தீருமே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்தினார். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நாம் இந்த நாள் சிந்தித்தோம். தேவன் என்ன செய்ய திட்டமாயிருக்கிறீர் என்று முதல் நாளில் சிந்தித்தோம். அவருடைய திட்டங்களை 2வது பகுதியாக சிந்தித்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாம் சிந்திக்கிறோம். நம்ம அழைத்த கர்த்தர் நம்ம பயன்படுத்தும்படியாய் படிப்படியாக நம்ம இப்படியாக நடத்துகிறார். தேவாவியானவருடைய கிரியை, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இவளை குறித்து தனித்தனியாகவே சிந்தித்தோம். ஆமென். நாம் அதை கேட்டு பயனடைய கர்த்தர் செய்வாராக. இந்த செய்தியை கொண்டு வந்த அருமையான ரெவரண்ட் டாக்டர் ஜெயபாலன் அவர்களை கரங்கூப்பி நன்றி கூறுகிறேன். கர்த்தருடைய வழிநடத்தின்படி இந்த காரியங்களை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சபை சார்பாகவும் என் சார்பாகவும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பன்மடங்காக ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாள் முதல் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் சபையாய் ஜெபிப்போம். நாம் தொடர்ந்து தெய்வ செய்தியை கேட்ட நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஆவியின் பலனை பற்றிக்கொள்ள வேண்டும். புதியவர்களாக மாற வேண்டும். பழையவைகளெல்லாம் ஒழிய வேண்டும். நாம் மட்டுமல்ல,
நம்மோடு கூட இருந்து கேட்கிறவர்கள் நாம் யாருக்கெல்லாம் தெரியப்படுத்திக்கிறோமோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் கர்த்தர் விரும்புகிறவைகள். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி நடத்துவாராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக, குறைவுகளெல்லாம் நிவர்த்தி செய்வாராக. இந்த கொரோனா நாட்களில் விசேஷித்த பாதுகாவலை கட்டளையிடுவாராக. பரிசுத்த ஆவியானவரே கூட இருந்து அப்படி நடத்துவார். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெயபாலன் பாஸ்டரோடு கூட இருந்து உதவி செய்தவர்களை வாழ்த்துகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென். நண்பரே, மகிமையேஜி சபையின் அங்கத்தினர்களுடைய ஊழியர்களுடைய உதவிகளையும் நன்றி கூறுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபித்தவர்களுக்காக நன்றி கூறுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பலனை நிறைவாய் கட்டளையிடுவராக. ஆமென். இதற்காக இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிப்போம், பலன் பெறுவோம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புவிப்போம். அதிகாலை எழுந்து ஜெபிப்போம். ஆமென். தினமும் வேதவசனங்களை படித்து தியானிப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அப்படி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கனத்துதி மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்களின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம்ம ஒவ்வொருவரோடும் விசேஷித்த செய்தியாளரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். இப்பொழுது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னவென்றால், இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று நீங்கள் அனுபவித்தால், வேறு எந்த சபைக்கும் போகாதவர்களாக இருந்தார், மகிமை ஏஜி சபை பாபுசனர் உள்ள மகிமை ஏஜி சபைக்கு வாருங்கள். அது சீக்கிரமாய் சபை திறக்கப்படும். கொரோனாவுக்கு ஒரு முடிவு உண்டாகும். நம்ம சபையில் நாம் சேர்ந்து அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு பலப்படுவோமாக. கர்த்தருடைய வரியைக்கு ஆயத்தப்படுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு தேவ செய்தி யூடியூப் மூலமாய் வருகிறது. நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லுங்கள், நீங்களும் கேளுங்க, குடும்பமாய் உட்கார்ந்து கேளுங்கள். பக்கத்தில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு வைத்து அந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தர் தருகிற செய்தி. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.